இந்த வீடியோல நம்ம வந்து ஈக்லிபிரியத்துல இருந்து ஒரு கொஸ்டின் தான் நம்ம வந்து பார்க்க போறோம். இந்த கொஸ்டின் வந்து நமக்கு வந்து என்ன குடுத்திருக்காங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஈக்குவேஷன் வந்து குடுத்திருக்காங்க. ஓகேவா? ஹைட்ரஜனும் ஹைட்ரஜனும் சேர்ந்து நமக்கு என்ன ஃபார்ம் ஆகுதுன்னா, HI வந்து நமக்கு வந்து ஃபார்ம் ஆகுது. அதோட ஈக்விலிபிரியம் கான்ஸ்டன்ட் Kc வேல்யூ வந்து நமக்கு வந்து குடுத்திருக்காங்க. ஓகேவா? அப்போ ஒரு ஈக்குவேஷன் குடுத்திருக்காங்க. அந்த ஈக்குவேஷனுக்கான Kc வேல்யூ வந்து நமக்கு வந்து குடுத்திருக்காங்க. அப்புறம் இன்னொன்னு என்ன சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஈக்லிபிரியத்துல HI யோட கான்சன்ட்ரேஷன் நமக்கு வந்து குடுத்திருக்காங்க. ஓகே. அப்ப H ஓட கான்சன்ட்ரேஷன் குடுத்துட்டு மீதி இருக்கக்கூடிய ஹைட்ரஜனுடைய கான்சன்ட்ரேஷனும் அயோடினோட கான்சன்ட்ரேஷன் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஆனா அங்க என்ன கொடுத்துருக்காங்க, இன்னொன்னு என்ன இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா, அஸ்யூமிங் தட் we initially started with the hydrogen iodide. அப்போ அந்த ரியாக்ஷனை இனிஷியலா நம்ம HI வச்சு ஸ்டார்ட் பண்றோம் அப்படின்னா அங்க ரியாக்டன்ட் வந்து நமக்கு வந்து HI. இஸ் இட் கரெக்ட்? அப்ப நம்ம என்ன பண்றோம் பார்த்தீங்கன்னா 2HI. அப்ப 2HI அது நமக்கு எப்படி கன்வெர்ட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜனாகவும் அயோடினாவும் நமக்கு வந்து கன்வெர்ட் ஆகும். அப்ப நமக்கு வந்து ரிவர்சபிள் ரியாக்ஷன் வந்து கன்சிடர் பண்ண சொல்லியிருக்காங்க. ஏன்னா HI இருந்தா வச்சு தான் நீங்க ஸ்டார்ட் பண்றீங்கன்னா அப்ப HI வந்து நமக்கு வந்து ரியாக்டண்டா இருக்கும். அயோடின் அண்ட் ஹைட்ரஜன் வந்து ப்ராடக்டா வந்து இருக்கும். ஆனா உங்களுக்கு Kc வேல்யூ வந்து எதுக்கு கொடுத்துருக்காங்க? ஹைட்ரஜனும் அயோடினும் ரியாக்டண்டா இருக்குது. HI வந்து ப்ராடக்டா வந்து இருக்குது. அப்ப நமக்கு வந்து அப்படியே ஆப்போசிட் வந்து ரிவர்ஸ் ரியாக்ஷனுக்கான Kc தான் நம்ம வந்து இங்க ஃபார்வர்ட் ரியாக்ஷன் Kc வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம ரிவர்ஸ் ரியாக்ஷனுக்கான Kc வந்து நம்ம வந்து கன்சிடர் பண்ணணும். அதை கன்சிடர் பண்ணி ஹைட்ரஜன் அண்ட் அயோடினோட கான்சன்ட்ரேஷன் வந்து கண்டுபிடிக்கணும். அதனால இந்த கொஸ்டினுக்கு வந்து நான் என்ன ரேட்டிங் கொடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா மாடரேட். இதோட டிஃபிகல்ட்டி லெவல் வந்து பார்த்தீங்கன்னா மாடரேட். இது வந்து ஈஸி கொஸ்டின் வந்து கிடையாது. இங்க நிறைய வந்து பார்த்தீங்கன்னா இன்டைரக்ட் இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. முதல்ல என்ன கொடுத்துருக்காங்க, ஒரு ஈக்குவேஷன் Kc வேல்யூ கொடுத்துட்டு அதுக்கு ரிவர்ஸ் ரியாக்ஷனுக்கான Kc வேல்யூ வந்து நம்ம கண்டுபிடிச்சு கேட்டுருக்காங்க. அப்போ நமக்கு வந்து ரிவர்ஸ் ரியாக்ஷன் Kc வேல்யூ நமக்கு என்ன வரும் பார்த்தீங்கன்னா 1 வந்து வரும். அப்போ 1/54.8 இன்வர்ஸா வந்து நமக்கு வந்து வரும். ஓகேவா? இது வந்து நமக்கு வந்து ஒரு சிம்பிள் கான்செப்ட் தான். நெக்ஸ்ட் என்ன கேட்டுருக்காங்க, HI வந்து நமக்கு வந்து ஸ்டார்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்போ நமக்கு வந்து ரிவர்ஸ் ரியாக்ஷன்றதை நம்ம வந்து அசியூம் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி இன்டைரக்ட் இன்ஃபர்மேஷன் இருக்குனால நான் வந்து மாடரேட் கொஸ்டின் வந்து கொடுக்குறேன். இதை டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணி நான் ஃபுல் வீடியோ வந்து போட்டுருக்கிறேன். டீட்டெயில் சொல்யூஷன் வேணுன்றவங்க வந்து ஃபுல் வீடியோ வந்து பார்த்துங்க. ஜஸ்ட் இந்த கொஸ்டின் வந்து எப்படி அப்ரோச் பண்ணுறது மட்டும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அப்போ இந்த ஈக்குவேஷனில் ஈக்குலிபிரியத்தில் வந்து HI நமக்கு எவ்வளோ இருக்குது, 0.5 மோல் வந்து இருக்குது. இது நமக்கு என்ன இருக்கும் பார்த்தீங்கன்னா X, இது நமக்கு வந்து X. நமக்கு வந்து எவ்வளோன்னு கொடுக்கல, அதான் நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். அப்போ வாட் இஸ் த Kc வேல்யூ? Kc வேல்யூ which is equal to x/2 divided by நமக்கு என்ன 0.5 the whole power நமக்கு என்ன 2 வந்து வரும். ஏன்னா HI நமக்கு எத்தனை மோல் இருக்குது, 2 மோல்ஸ் வந்து நமக்கு வந்து இருக்குது. அப்போ Kcயோட வேல்யூ எவ்வளவு, 1 divided by 54.8 which is equal to x square divided by 0.25 வந்து நமக்கு வந்து கிடைக்கும். ஓகே, 0.25 வந்து கிடைக்கும். அப்போ இந்த ஈக்குவேஷன்ல எக்ஸோட வேல்யூ நீங்க கண்டுபிடிச்சீங்க அப்படின்னா அதுதான் ஹைட்ரஜனுடைய கான்சன்ட்ரேஷன் அண்ட் அயோடினோட கான்சன்ட்ரேஷன். அப்போ இது வந்து நமக்கு வந்து ஒரு சிம்பிள் தான். ஒரு ஈக்குவிலிபிரியம் கான்ஸ்டன்ட் வச்சு நம்ம வந்து கான்சன்ட்ரேஷன் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ இது வந்து ஒரு சிம்பிள் கொஸ்டின் தான். ஆனா கொஞ்சம் இன்டைரக்டா வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க.